ஹரே கிருஷ்ணா. நம்ம உடல்ல 3 விதமான லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம கண்ணால பாக்குற பூத உடல், ரெண்டாவது கனவு உலகத்துல நமக்கு கிடைக்கிற சூட்சும சரீரம். கனவு உலகத்துல நம்ம பல காரியங்கள் செய்யறோம், எங்கெங்கயோ போறோம். ஆனா நம்ம உடல் ஆக்சுவலா நம்ம தூங்குற ரூம்ல தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பூத உடலை எடுத்துட்டு நம்ம கனவு உலகத்துக்குள்ள போறதில்லை. அந்த விழிப்பு நிலையில இருக்கிற நிறைவேறாத ஆசைகள், எண்ணங்கள், பயங்கள் எல்லாம் கனவு உலகத்துல சூட்சும சரீரத்தால நிறைவேற்றிக்கிறோம். மூணாவது ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணமே இல்லாம இருக்கிறது, அது காரண சரீரம். தூக்கத்துல கனவே இல்லாத நிலைன்னு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில என்ன நடக்குது? அந்த நேரத்துல நாம எந்த சரீரத்தோட இருக்கோம்? அந்த நிலையில நாம காரண சரீரத்தோட இருக்கோம். இந்த காரண சரீரத்துல ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. அன்னன்னைக்கு நடந்த நாம செஞ்ச எல்லா விதமான கர்மாக்கள் இமேஜஸா ஜீவாத்மால பதிவாருது. நமக்கு இப்போ நினைவுல இருக்க வேண்டிய பதிவுகள், மறைக்கப்பட வேண்டிய பதிவுகள் எல்லாம் அந்தந்த மெமரியில போய் பதிவாருது. நாம நல்லா யோசிச்சு பார்த்தா நாம 5 வயசுல செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே நமக்கு நினைவிருக்காது. ஆனா நினைவுல இல்லாத கர்மாக்கள் அழியறது கிடையாது. அது ஃபியூச்சர்ல தேவைப்படுறப்போ இந்த காரண சரீரத்துல இருந்து எழும்பி வரும். இத நாம நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்போம். அர்ஜுனா, நீ கொல்ல போறது உடல்களை மட்டும்தான். நான் கொல்றேங்கிற எண்ணம் இல்லாம, துவேஷம் இல்லாம யுத்தம் செய்யு பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா.